ஹாய் வியூவர்ஸ். நான் வந்து நேற்றோட அப்டேட்டை வந்து நான் இன்னைக்கோட லெவல் வந்து நேற்று கொடுத்துருப்பேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்த்து நம்ம லெவல் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, டார்கெட் 1 டார்கெட் 2 கரெக்டாக லெவல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டேர்ன் ஆகும், இல்லை ஃபால் பேக் ஆகும். ஸோ இது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ கம்மிங் மண்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிகவர் ஆகும். கம்மிங் டியூஸ்டே வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் மார்க்கெட் வந்து கரெக்ஷன் சைடில் தான் இருக்குது, அதாவது புட் சைடில் தான் இருக்குது. இன்னும் வந்து புல் பேக் ஆகலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் புல் பேக் ஆகும். அது வந்து பெர்மனெண்ட்டாக ஆகுமா என்னன்றது நான் கம்மிங் வீக் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட லெவல் வந்து கம்மிங் மண்டேக்குள்ளே, அதாவது கம்மிங் 17th ஃபெப்ருக்குள்ளே லெவல் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்முடைய லெவல்ஸ். ஓகேங்களா? இந்த 22946க்கு கீழே க்ளோஸ் வச்சு, அதாவது 22831க்கு கீழே க்ளோஸ் வச்சோன்னா இது 22732. ஓகேங்களா? இதுக்கும் கீழே வச்சோன்னா 22568. தேர்ட் டார்கெட் வந்து 22377. தேர்ட் டார்கெட் கண்டிப்பாக ரீச் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த வீக்லி கேண்டலுக்கு வந்து இந்த 22475 மேலே வச்சு க்ளோஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். இப்போ உங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து சப்போஸ் கால் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். இருந்தாலும் அப்படி மூவ் ஆச்சுன்னா 23137 மேலே வச்சு க்ளோஸ் ஆகும்போது 23291 அதுக்கு மேலே வந்து 23482 வச்சு டார்கெட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பேங்க் நிஃப்டி லெவல் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா 49137 வந்து பிவட் லெவல். இது கீழே வந்து 48859 கீழே க்ளோஸ் வச்சதுன்னா 48619 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 48219 செகண்ட் டார்கெட் ஆகும், 47753 தேர்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே 49340க்கு மேலே கால் சைடு க்ளோஸ் பண்ணிச்சுன்னா 49580 ஃபஸ்ட் டார்கெட் ஆகும், 49979 செகண்ட் டார்கெட் ஆகும், 50446 தேர்ட் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம லெவல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மண்டே வந்து மார்னிங் வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு உங்கள் கேபிட்டலில் ஒரு 5%, ஒரு 5 to 10% ப்ராஃபிட் வந்தோடனே புக் பண்ணி வெளியே வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். நான் வந்து புட் சைடு வந்து இது ஏன்னா எட்ஜிங்கில் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் இருந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து காலில் வந்து ஃபால் பேக் ஆனால் பாருங்கள், இங்கே வந்து கோ ஷார்ட் இது வந்து க்ளோஸ் பண்ணி நீங்கள் அங்கேருந்து ஷார்ட் அடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கான். ஓகேங்களா? நான் இப்போ எப்பவுமே நான் ஒரு ஸ்டாக் நான் ரெஃபர் பண்ணுறேன்னா அதை வந்து நான் கொடுக்குற லெவல்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கால் சைடு பிரேக் அவுட் பண்ணுறேன்னா புட் சைடு பிரேக் அவுட் பண்ணுறேன்னா ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அப்படி சப்போஸ் உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது என்னுடைய லெவல்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட் ஆகிட்டு என்னுடைய லெவலில் நீங்கள் கான்ஃபிடென்ட் ஆகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாலேஜ் கேதர் பண்ணி சக்ஸஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.